வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில இடத்துல போன வாரத்தில் நான் பேசும்போது ரொம்ப மனசோர்வாய் பேசின வார்த்தைகளை கேட்டேன். ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே வரலையே, ஒன்றுமே நடக்கலை, அப்படியே இருக்குது, இருந்த மாதிரியே இருக்குது. சில நேரம் இருந்ததுலேயும் வாழ்க்கை எப்படி இருக்குது, கீழே போகுது. நான் எதிர்பார்த்த ஒரு பிரேக் த்ரூ வரல, நான் எதிர்பார்த்த ஒரு விடியல் வரவில்லை. 2024 என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வரும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு விடிவு வரும், என் பொருளாதாரத்தில் ஒரு விடிவு வரும், என் சரீர சுகத்தில் ஒரு விடிவு வரும், ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இட்ஸ் ஆல் த சேம், ஒரே நிலையில் வாழ்க்கை போயிட்டே இருக்கே. இன்னும் எத்தனையோ பயங்களோடு இந்த 2024 நான் கடைசியில் உட்காந்துருக்கிறேனே. எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, நான் சமாதானமாக இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை என்கிற சூழ்நிலைமையிலே நீங்கள் இங்கே வந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் இந்த காலையிலே உங்களோடு பேசுவதற்கு, தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். என்ன வாரம் வாரம் பாஸ்டரும் மாறி அவங்களால முடிஞ்ச மாதிரி சொல்லி கொஞ்சம் தட்டிக்கிட்டு எழுப்புறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை அதே தான், இது ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காதேங்க. தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. அது எந்த பலவீனனையும் செத்தவனையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. அதனால் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்கள், திறந்து வைங்க, மூடி வைக்காதீங்க. அவங்க சொல்கிறது சொல்லட்டும், அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எங்கேயோ உட்கார்ந்துடாமல் உங்கள் செவிகள் திறந்து, இந்த வார்த்தை என்னை எழுப்பலைன்னா வேறு எந்த வார்த்தை என்னை எழுப்ப போகுது, ஏன்னா எனக்காக, அவருடைய சரீரத்துக்காக, அவருடைய உங்கள் சரீரமாகிய எங்களை கொண்டு தேவன் உங்களுக்கு தருகிற போஜனம். நீங்கள் 1000 மெசேஜை நீங்கள் எங்கே கேட்டு எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை கேட்டு வந்தாலும் உன்னோட தாய் உனக்கு கொடுக்குற ஆகாரம் வேறு யாரும் கொடுக்க முடியாது, சரியா? அதனால் இதை அசட்டையாக கேட்காதீங்க, விருப்பத்தோடு இந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்கிற ஆசையோடு கேளுங்க. தூங்காதீங்க, விழித்திருங்க. எல்லா சந்தேகங்களையும் கேள்விகளையும் தூர வச்சுட்டு ஆண்டோட வார்த்தைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனி. அப்படித்தான் ரொம்ப சோர்வாக இந்த ஆண்டு நானும் கூட முடிச்சிருவேனோ என்று நினைக்கும் போது எனக்குள்ளாய் ஆவியானவர் என்னை தட்டி எழுப்பின சத்தத்தை நான் கேட்டேன். அப்படியா, இந்த ஆண்டு திரும்பி பாரு என்று சொல்லும்போது திரும்பி பார்த்தா நடக்காத காரியங்கள் ஒரு புறம், மறுபக்கத்திலே அதிகமான இத்தனை வருஷம் இல்லாத பல கடினங்களை நான் சந்தித்தேன், இழப்புகளை சந்தித்தேன், ஏமாற்றங்களை சந்தித்தேன், மாற்றங்களே இல்லாத சூழ்நிலைமைகளை சந்தித்தேன், நான் விரும்பாத பாதையிலே நடந்தேன். இவைகள் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் போடணும்னா எத்தனை நன்மைகள் நடந்தது இந்த வருஷம். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சபை கட்டுமானம் ஆரம்பித்தோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய நன்மைகளை கணக்கு போடுவதற்கு எனக்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் நான் அனுபவித்த தீமைகள் அதை காட்டிலும் எப்படி இருந்தது, அதிகமாக இருந்ததே. இன்னும் வரைக்கும் என் இருதயத்துக்குள்ளாய் சில காரியங்கள் என்னை அசைச்சிட்டே இருக்கே என்று நான் யோசித்த போது தேவ ஆவியானவர், நீ மாத்திரம் சாத்தானை கவனித்து பார்ப்பாயானால், இஃப் ஒன்லி யூ கேன் சி, நீ பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பான, உனக்கு ஒரு உண்மை தெரிந்து விடும். அவன் ஐயோ இந்த வருஷமெல்லாம் இவளை இவ்வளவு துன்புறுத்தியும் இவள் 2023 இருந்ததை விட வேதத்தை அதிகமாய் விசுவாசிக்கிறாளே, 23 விட 24 இவளுடைய ஜப வாழ்க்கையை அதிகமாக்கி இருக்கிறாளே, தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாக்கி இருக்கிறாளே, அவளுடைய பரிசுத்தத்தை அதிகமாக்கி இருக்கிறாளே, அவளுடைய சிந்தையை தெளிவாக்கி இருக்கிறாளே, அவளை தேவனை சார்ந்து வாழுகிற சூழ்நிலைமைகளை பற்றி இருக்கிறாளே. பிசாசு உன்னை பார்த்து குழம்பி அவன்தான் டிப்ரெஷனில் இருப்பான், நீ ஏன் டிப்ரெஷனில் இருக்கன்னு என்ன ஆவியானவர் கேட்டார். உண்மையிலே பிசாசு என்னை பார்த்து மிகவும் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறதை நான் நிச்சயமாய் உணர்கிறேன்.
என்ன பண்ணாலும் இதை எடுத்தோம் உடஞ்சிருவான்னு நினைச்சோம், அப்பயும் நிற்கிறா. இதை பிடுங்கணும் எல்லாம ஆயிடுவான்னு நினைச்சோம், ஆண்டவரை ஏதாவது தூஷிப்பான்னு நினைச்சோம், ஏதாவது ஊழியத்தில் சோர்ந்து என்ன செய்தாலும் இவங்கெல்லாம் இனி எனக்கு வேண்டான்னு சொல்லுவான்னு நினைச்சோம், எதுலையா ஒன்றுல விரக்தி ஆவான்னு நினைச்சோம், எப்படியாவது கசப்பாயிருவான்னு நினைச்சோம், ஜெபத்தை விட்டுருவான்னு நினைச்சோம், கொடுக்கறத விட்டுருவான்னு நினைச்சோம், விசுவாசிகளே வேண்டாம், ஊழியமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயோ ஓடி போயிரு என்று என் காதுகளிலே அவன் பேசின இரவுகள் எத்தனையோ இருந்தும் இன்னும் என் தரிசனத்தை இதற்கு முன்பு நான் பார்த்ததை விட 2 மடங்கு பிடிவாதமாய் பார்க்கிறேன். பிசாசு சோர்ந்து தான் போனான். பிசாசு சோர்ந்து தான் போனான். ஆனா இந்த வெளிச்சம் மாத்திரம் எனக்கு இல்லைனா நான் சோர்ந்து ஐயோ என்ன மாதிரி பரிதாபம் யாரு அப்படின்னு நினச்சி இந்த வாழ்க்கையை ஏமாந்து முடிச்சிருவேன். ஆனால் இப்படி ஒரு வெளிச்சத்தை எல்லாராலும் பெற முடியுமா? எப்படி இவ்வளவு அடிகளில் நீ இவ்வளவு இன்னும் நன்மை செய்ய போராடுகிறாய்? எப்படி நிற்கிற? எப்படி இன்னும் ஊழியத்தில் நிற்கிற? எப்படி இன்னும் ஆண்டவரின் வேணும்னு சொல்ற? எப்படி இன்னும் சபைக்கு வர? என்ன நன்மை நடந்துச்சு? என்ன மாறுச்சு? எங்க உன்னை காமி. பிசாசு வந்து சொல்ல, எங்க உன்னை காமி. யார் மாறுனா? என்ன நடந்துச்சு? என்ன அனுபவிச்சுட்ட? எங்க ஒரு நன்மையை காமி. ஒண்ணுமே இல்லையே என்று அவன் கேட்கும்போது திரும்பவும் ஆவியானவர் உன்னை எழுப்பி நிறுத்தி நான் காமிக்கிறேன், நான் தேவனை அதிகமாய் அடைந்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை இதற்கு முன்பை விட அதிகமாய் வாஞ்சிக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறதை இதற்கு முன்பு நான் நம்பினதை விட மிக அதிகமாய் நம்புகிறேன், தேவ ஊழியத்தின் மேலே இதற்கு முன்பு இருந்த மரியாதையை விட மிக அதிகமான மரியாதை அடைந்திருக்கிறேன், தேவ ஊழியர்களுக்காக நான் மிக அதிகமான அன்பு கொண்டிருக்கிறேன், தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எதிர்காலம் வெளிச்சமாய் தான் இருக்கும் என்பதை நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். கவனியுங்கள், நான் சொல்றேன், நம்ம லைஃப்பை அவன் கார்னர் பண்ணி உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு அவன் முயற்சி பண்ணுகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவன் 24 மணி நேரமும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நல்ல கவனிங்க, அவனுக்கு இடம் உண்டாக்காமல் உங்களை இந்த ஆண்டு காத்து கொண்டீங்களா? இந்த ஆண்டு பிசாசுக்கு இடமில்லாதபடி உங்கள் வாழ்வை கொஞ்சமாவது நீங்க பிரிசர்வ் பண்ணீங்களா? இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் சிந்தையின் சுகம் இன்னும் குழப்பத்தோட, தெளிவற்ற நிலையிலே, பயத்தோட, உங்க வார்த்தையில இன்னும் விடுதலை இல்லை, உங்க எண்ணத்தில் விடுதலை இல்லை, உங்க ஜெபத்தில் அக்கினி இல்லை, உங்களுடைய கொடுப்பதில் சந்தோஷம் இல்லை, உங்க வாழ்க்கை இறுக்கமாகவே இருக்கிறது என்றால் இந்த காலையிலே தேவ ஆவியானவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே சில சத்தியங்களை பேச விரும்புகிறார். உங்களை பிள்ளைகளை குறித்த இன்னும் சந்தேகத்தோட இந்த காலமை நீங்க வந்திருப்பீங்கன்னா, உங்க இருதயத்துக்குள்ள சில கசப்புக்களை எடுக்க முடியாதபடி போராட்டத்தோட வந்திருப்பீங்கன்னா, உங்க பொருளாதாரத்தின் உடைப்புகள் உங்களை இன்னும் நொறுக்கி இருக்கிறதுனாலே என்ன செய்வதென்கிற வழி தெரியாமல் வந்திருப்பீர்களானா, தேர் ஆர் சம் ஏரியா, சில பகுதிகள் இருக்கிறது இன்னும் உங்கள் கண்கள் வெளிச்சம் பார்க்கவில்லை. யூ ஹேவ் நாட் சீன் த லைட் ஆஃப் காட். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினால், because they lack wisdom, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், lack of wisdom, lack of knowledge. ஏன் 24 இப்படி இருந்தது?
என்கிற அறிவு இல்லாவிட்டால் சங்காரமாவோம். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை. ரொம்ப முக்கியமான வசனம், குறித்து வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ அறிவை வெறுத்தால் நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ அறிவோடு வாழாவிட்டால், ஆவிக்குரிய தெளிவோடு வாழாவிட்டால் சங்காரமாவாய். உன்னுடைய இழப்புகள் அதிகமாகும். உன் வாழ்க்கை ஒருவரும் கட்ட முடியாத ஒரு இடத்துக்கு கடந்து போகும். இந்த காலையிலே நான் உங்களோடு கூட சில பகுதிகளை வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். நல்ல கவனி. போன வாரத்தில் இவான்ஜலின் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்போ சொன்னால் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம், எங்கேயோ நான் இடம் கொடுக்காம ஒரு விஷயம் நடக்கலை. ஏதோ ஒன்று நான் திறந்து விடுறதுனால தான் இன்னொரு பக்கம் ஒரு அடி, ஒரு இழப்பு வருது. அது இவ்வளவு நாள் என்னால் புரிஞ்சிக்க முடியல. பர்டிகுலராக இந்த குறிப்பிட்ட நாளிலே நான் இந்த ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தேன். அந்த நாளிலே என் வாழ்க்கையில் ஒரு துயரம் ஆரம்பிச்சு. ஸோ நான் புரிந்து கொண்டேன், எல்லாமே கனெக்டடாக இருக்கு, எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமாக இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு? இன்னைக்கு ஏன் இழப்பு? எங்கேயோ ஒரு கதவை திறந்துட்டேன். ஏன் நஷ்டம், ஏன் வியாதி, ஏன் பிரச்சனை, ஏன் உடைப்பு, ஏன் இல்லாமல், ஏன் அழுகை, எங்கேயோ ஒரு கதவை திறந்திருக்கிறேன். நான் சொன்னேன், இதை தான் இந்த வாரம் நான் பேசவும் போகிறேன். இதுதான் இந்த வாரம் என் செய்தி. ஏற்கனவே நான் அதை தான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னோட ஆவியானவர் பேசிகிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கவனியுங்கள், நான் எதனால் உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள், எந்த கதவை நீங்கள் திறந்தா எந்த சூழ்நிலைமை ஆரம்பமாகும், எந்த தீமை ஆரம்பமாகும். அதனால் நீங்கள் அந்த அறிவோடு இருப்பீங்கன்னா சில கதவுகளை நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு காலமை பூட்டியே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இங்கேருந்து போகிறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? தேவன் எனக்கு தீர்க்கமாய் சொல்லி கொடுத்த சில சத்தியத்தை உங்களோட பேச போகிறேன். விழிப்பா கேளுங்க. ஆனால் அந்த வேதத்தை மறந்தா உன் பிள்ளைங்களை மறப்பேன், அறிவை மறந்தா வெறுத்தா ஒன்றை வெறுப்பேன். எல்லாமே கனெக்டட். சாலமோன் அந்நிய தேவர்களுக்கு பின்பாக போனால் அது வரைக்கும் அவ்வளவு சமாதானமாக இருந்த தேசம். அவன் என்னைக்கு ஆண்டோட வார்த்தையை கேளாமல் அந்நிய தேவர்களுக்கு கோயிலை கட்டினானோ அதே நாளிலே தூரத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு சத்துருக்களை எழுப்பினார். அது வரைக்கும் அவன் வெறும் சாதாரண ஒரு ஆளாக இருந்தான். ஆண்டவர் அவனை எழுப்புறார், கிளம்பு. அவனுக்கு தேவன் வல்லமை கொடுக்குறார். சாலமோனுக்கு எதிரி நீதான். எப்போ? நீ ஒரு கதவை திறந்தால். சில கதவுகளை அறியாமையினால் திறந்து சில வியாதிகளை ஏற்றுக்கொண்டோம். சில கதவுகளை அறியாமையினால் திறந்து பல சாபங்களை, பல நஷ்டங்களை, பல கடன்களை, பல தவிப்புகளை வாழ்க்கையிலே உள்ளே விட்டு விட்டோம். 24 கொஞ்சம் அறிவோட தெளிவோட 24 முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்வாராக. எத்தனை பேர் இதை சொல்றீங்க? ஆமென், ஆமென். முதலாவது சிக்னஸ், வியாதி. நன்றாய் கவனி. வியாதிக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் இந்த வருஷம் நான் ரொம்ப அடிக்கடி சிக்கானேன்னு சொல்கிறவங்க யாராக்கீங்களா? கை தூக்குங்க. நான் நிறைய வியாதிப்பட்டேன், நிறைய ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கை கீழே. சரி, வியாதிக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வியாதிக்கு காரணம் 1 பாவம், 2 கசப்பு. நல்ல கவனி. 1 பாவம், 2 கசப்பு. தேவன் உன் வாழ்க்கையிலே சில பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் அந்த பாவங்கள் உன் வாழ்க்கையிலே வியாதியாய் கன்வெர்ட் ஆகும். உன் வாழ்க்கையில் நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் அல்லது உன் வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுக்கிற
பாவ வழிகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே பாவமாக வியாதியாக உருவெடுக்கும். உனக்கே தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, அப்படியே இருக்காது. அதனால் வாழ்க்கையில் பாவம் இருக்கும்னா நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் அடிக்டட் டு எனி சார்ட் ஆஃப் சின், இந்த காலையிலே அந்த கதவை நீ அடைத்து விடுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. இல்லாவிட்டால் அது ஒரு வியாதியாய் உனக்குள்ளாய் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுது பாவம் வியாதி ஆகிறது நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுது மன்னியாமை உன் வாழ்க்கையிலே குடியிருந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்குள்ளார மன்னிக்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. மன்னிக்கிறதுக்கு அதனால தான் பைபிள் சொல்லிருச்சு, அவன் தப்பு செஞ்சா மன்னின்னு வெறுமனே சொல்லலை, கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீ அவருக்கு இதுவரைக்கும் தவறு செய்கிறாய், அவர் உன்னை மன்னிக்கிறது போல நீ மற்றவனுக்கு மன்னி. If your heart becomes bitter, உன் இருதயம் கசப்பினால், கோபத்தினால், எரிச்சலினால் அடிக்கடி தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, you will end up either in sin or in sickness or in both. ஒன்னு அந்த கசப்பு வியாதிக்கு கொண்டு போகும், இல்லைனா பாவத்துக்கு கொண்டு போகும், இல்லைனா ரெண்டுக்குமே கொண்டு போகும். கதவை பூட்டுங்க. மன்னியாமை உங்கள் வாழ்க்கையிலே வியாதி ஆகிவிடும். கசப்பு உங்கள் வாழ்க்கையை வியாதியாக்கிவிடும். எத்தனை பேருக்கு இந்த காலையில் சுகம் வேணும்? கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எத்தனை பேருக்கு இன்று ஒரு புதிய விடுதலை வேண்டும்? உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அத்தனையும் மன்னிக்கிறேன் சொல்லுங்க. மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். அந்த வியாதி இந்த காலையிலே உன்னை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் கவனியுங்கள், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கொடிய புண் அவனோட சரீரத்திலே வந்தபோது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு நீங்கள் அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்ப்பீங்கன்னா, அவன் ஒன்றுமே செய்யலையே. அவன் ஆண்டவர் அவ்வளோ ஊக்கமாக ஆராதிச்சவன் தான். நன்றாய் கவனியுங்கள், தேவன் அவனுடைய பிதாக்களின் பாவத்தை மன்னிக்க கூடாதவராய், போதும் நீ ராஜாவாக இருந்தது போய் சேரு அப்படின்ட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் அழுகிறான். என்னை நினைங்கப்பா, என்னை நினைங்க. நீங்கள் பாவத்துக்காக அழுது, நீங்கள் உங்கள் பாவம், உங்கள் பிள்ளைகள் பாவம், உங்கள் முற்பிதாக்களின் பாவங்களுக்காக நீங்கள் தேவனுடைய பாதத்திலே மனம் திரும்புவீர்களானால் பல வியாதிகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். இரண்டாவது, வேகமாக போகிறேன், நேரமில்லை, குறைவுகள். முதல்ல சொன்னேன், வியாதி வருகிறதுக்கு காரணம் மன்னியாமை, அன்ஃபர்கிவ்னஸ், கசப்பு. ரெண்டாவது குறைவு, பத்தலை. வேலைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் போகிறோம்? எல்லாருமே போகிறோம். 10 தான், பத்தலை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. ஏன் பத்தலை? அப்படியா இருக்காது இருக்கா? உங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறைகள் இருக்கிறதா? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது? சங்கீதம் 23 வாசிக்க வேணாம், சொல்லுங்க பார்க்கலாம். 23:1, 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், ஐ லேக் நத்திங். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி என்றால் குறைவு அடையேன், இல்லாமையை பார்க்க மாட்டேன். அப்போ என்ன காரணம்? குறைவு வந்திருக்குன்னா கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருக்கவில்லை. யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த ஷெப்பர்ட். அவரை பின்பற்றி போனால் குறைவு இல்லை. அவர் காண்பிக்கிற வழியை தேர்ந்து கொண்டால் குறைவு இல்லை. நீ உன் மனம் சொல்லுகிறதை தேர்ந்து கொண்டால் குறைவு வரும். நீ தேவனுடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையின் தீர்மானங்களை நகர்த்துவாயானால், நான் செய்கிற தொழிலாகட்டும்,
என்னுடைய குடும்பமாகட்டும், நான் வாங்குகிற காரியமாகட்டும், நான் விற்கிற காரியமாகட்டும், என் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாகட்டும், அதிலே தேவனுடைய ஆலோசனையின்படி மாத்திரம் நான் நடந்தால் என்ன நடக்கும்? குறைவு இல்லை. சொல்லுங்க, குறைவு இல்லை, குறைவு இல்லை. கர்த்தருடைய பர்வதத்திலே அது அவரோட பர்பஸா இருந்தா, அது அவரோட காரியமா இருந்தா, provisions are from there. எல்லாம் அவரே கொடுப்பார். உன் காரியமா இருந்தா you will lack. அதனால ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது தேவ சித்தமா? 1000 ப்ரெஷர் இருக்கலாம். 1000 ப்ரெஷர் கொடுக்குறவங்க உனக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, வேணா கடனாக கொடுத்துட்டு வட்டி கேட்பாங்க. ப்ரெஷர்னால ஒரு விஷயத்தை தீர்மானிக்காத, தேவனுடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளுக்காகவும் உங்கள் மனம் ஓடுகிற திசையில் ஓடாதீங்க. தேவன் நடத்துகிற வழியில் நடங்க. ஐயோ இது செஞ்சுதானோ என்கிற கட்டாயத்தில் செஞ்சுட்டேன் கடன் வாங்கி என்று சொல்லி குறைவுபடாதீங்க. சில காலம் காத்துருங்க. நிறைய பேர் வேக வேகமாக முடிவெடுத்து அதையும் இதையும் வாங்கி கஷ்டப்படுறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் வழியாக இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்றி போங்க, ஆச்சரியமாக நடத்துவார். 3வது கடன். முதல்ல குறைவை பற்றி சொன்னேன், 3வது கடனை பற்றி சொல்கிறேன். கடன் என்கிற இந்த சூழ்நிலைமைக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அந்த உபாகமும் 15 அதிகாரம் வாசிக்க, நான் வீட்டில் போய் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குன்னு படிச்சுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி இருக்குன்னு வேற ஒண்ணுமே இல்லை. அங்க என்ன இருக்கு? உன்னோட இருக்கிற இல்லாதவர்களுக்கு உன் கரத்தை மூடாமல் இருப்பாயானால், உன்னோடு வாழ்கிறவர்களுக்கு உன் கரத்தை மறைக்காமல் இருப்பாயானால் நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இன்னைக்கு அநேகர் நம்முடைய கரத்தை மூடி வச்சிருக்கோம். வேதம் சொல்லுகிறது, உன் கூட இருக்கிறவங்கள சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், இல்லாதவர்கள் உன்னால நினைவு கூறப்படணும். ஆண்டவருக்கு தரித்திரத்தில், பசியில, பட்டினியில இல்லாதவனை உன் ஊருக்குள்ள ஒன்னை சுத்தி வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அவங்களை ஆசீர்வதிக்கிற சோசானி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன் கூட இருக்கிறவங்களுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு தேவன் உன்னை குறைவிலே நடத்தி வந்தார். அதை தான் சொல்ல, வனாந்திரத்தில் தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, கடினமான சூழ்நிலைமையில உன்னை நடத்தி வந்ததை நீ நினைவு கூர்ந்து கடினங்களிலே நடக்கிறவர்களுக்கு உன் கரத்தை நீட்டு. lend, give. கொடுக்க மறுக்கிறவர்கள் கடனிலே சிக்கிக் கொள்வோம். கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, கொடுக்க மறுக்கிறவர்கள், அது கொடுக்கிற தரித்திரருக்கு மாத்திரம் அல்ல, ஊழியத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய காரியத்தில் உண்மையாய் கொடுப்பதற்கு உங்கள் கரத்தை மூடாதீங்க, உங்கள் கையை மூடாதீங்க. கடன் வரும். உங்கள் கரத்திலே தேவன் கொடுத்திருப்பதெல்லாம் உங்களுடையது இல்லை. பைபிள் சொல்லுது, அதே உபாகமாக வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, இந்த ஊர் உங்களுது இல்லை, நான் தான் ஓனரு, நீ என்ன டெனன்ட், வாடகைக்கு இருக்க. எந்து ஒன்று மாதிரி நடந்து வாழாத, தேவனுடையது என்று எண்ணி அதை கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டவனுக்கு கொடுக்கிறதற்கான கணக்கை கரெக்டாக வைங்க. கொடுக்கிறவங்க கடனே பெற மாட்டோம். நல்ல கவனி, கொடுக்கிறவங்க யாருக்கு இல்லை, சிலர் நான் பார்த்துருக்கேன், யாருக்கு இல்லை, யாருக்கு என்ன இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு இல்லை, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, இதை நான் கொடுக்க போகிறேன், யாருக்கு கொடுக்கணும்ப்பா, உண்மையாலே இது யாருக்கு தேவை
அப்படின்னு ஜெபம் பண்ணி அதை கொடுத்துட்டே இருங்க. உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பொருளாகட்டும், உங்கள் பணமாகட்டும், உங்கள் சாப்பாடாகட்டும், ஏதாவது ஒன்று யார் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டே இருக்கணும், அனுப்பப்பட்டுட்டே இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் வாங்கி 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 முடி முடி பிறவா வாங்கி வாங்கி. எங்கள் வீட்டில் நான் திருமண நாள் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் எல்லார் பீரோ எப்படி இருக்குமோ தெரியும், என் பீரோ இவ்வளோ தான் இருக்கும். அந்த பீரோவில் 2 ஷெல்ஃபில் புடவை இருக்காது. அந்த 2 ஷெல்ஃப்குள்ளே எவ்வளோ புடவை உட்கார முடியுமோ அவ்வளோ புடவை தான் எந்து. அதுக்கு மேலே வந்தால் அது யாருக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்கிறா போயிட்டே இருக்கணும். சொல்லுங்கள், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். கடனே இருக்காது, சொல்லுங்கள், போயிட்டே இருக்கணும். தேவன் எனக்கு கொடுக்கறதுல அநேகம் வெளியே போகணும். ஆமென். கடன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புவீர்களானால் be a generous giver. ஆமென். சபையில் எத்தனையோ குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளோட அதை கொடுங்க. எத்தனையோ வயதானவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி பெற்றோர் இல்லாத, தாய் இல்லாத, குடும்பங்களில் ஆதரவு இல்லாதவங்க இருக்காங்க. எல்லாரையும் கவனிப்பதற்கு உங்கள் இருதயங்களை திறங்க. கடனை தேவன் முடிவுக்கு கொண்டு வருவார். 4வது லாஸ். அன்னையுடைய வாழ்க்கையில் நிறைய காணா போயிடுது, திருட்டு போகுது, நஷ்டமாகுது. ஒரு வியாபாரம் செய்கிறோம், போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், பைபிள் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு. நான் எதுவுமே சொந்தமாக எடுத்துக்கட்டி சொல்லலை, அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். போன முறை கடனுக்காக உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை குறிச்சிக்கோங்க. நஷ்டங்களுக்காக எதை குறிச்சிக்க போகிறீங்க சொல்லுங்கள். நஷ்டங்களை குறித்து என்ன சொல்லுது? இழப்புக்கள், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை நீங்கள் எதனால் அனுபவிக்கணும் என்கிறத புரிந்து கொண்டால், திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா சங்காரமாக மாட்டீங்க. அதனால தான் என்ன எதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். லாஸ் எதில் கனெக்ட் ஆகுது? நஷ்டம். ஏன் நஷ்டம் வருது? ஏன் இழப்பு? புரியவே இல்லை. திடீர்னு ஏதோ ஒன்று காணா போகுது. ஏன்? என்ன நடந்துச்சு? நன்றாய் கவனிங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே போகிறார். அது நிமித்தம் உங்கள் தேசம் ஒன்றும் இல்லாமல் போகும். யூ லூஸ் எவ்ரிதிங். உன் ஊரை இழக்க போகிற, உன் குடும்பத்தை இழக்க போகிற, உன் நாட்டை இழக்க போகிற, அந்நிய தேசத்தில் போய் பரதேசியாக இருக்க போகிற. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது எல்லாவற்றையும் நஷ்டமாக இழந்தாங்க தெரியுமா? எப்போ தேவனை விட்டு வேற எதையோ நேசிக்க போனால், தேவனை விட வேற எதையோ நேசிக்க போனால். உன் இருதயம் எது மேல நேசமா இருக்கு? உன் அன்பு எதற்கு முதன்மையா இருக்கு? எதுல முதன்மையா இருக்கு? நிறைய பேருக்கு அன்பு பணத்தின் மேல மிக அதிகமா இருக்கு, பொருட்கள் மேல, ஆடையின் மேல, பிள்ளைகள் மேல, ஏதோ ஒன்று மேல அதிகமான அன்பு. நான் சொல்றேன், யூ ஆர் walking on the track that is named loss. நஷ்டம் என்கிற பாதையிலே நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் போன வாரம் அதை தான் பேசினேன். ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் எதையாவது நேசிக்க போவீங்கன்னா நிறைய விஷயம் நஷ்டமாக போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லாபம் எடுக்க முடியாது, உங்கள் வியாபாரம் பெருகாது. உங்கள் வாழ்க்கையில் நான் தான் சொன்னேன், ஒரு 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 பவுண்ட்ரி போடுங்க, ஒரு எல்லை போடுங்க. நான் போன வாரம் சில தங்கச்சிமாருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், சில சூழ்நிலைமைகள் பயமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரில. நான் சொன்னேன், ஒரு எல்லை வரேன், இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் வேறு ஒன்றையும் வாங்க போக மாட்டேன், நான் எனக்குன்னு ஒன்றை தேடி போக மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒரு டிசிப்ளின்குள்ளே வாங்க. தேவனை காட்டிலும் ஒன்றை நேசிக்க ஓடாதீங்க. தேவன் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த பொருட்கள் மேலே
இருக்கிற ஆசையை விட்டு வெளியே வாங்க. வேகமாய் போகிறேன். டைம் என்ன? 10. ஓகே. அடுத்து இப்போ நான் வியாதிக்கு காரணத்தை சொன்னேன், குறைவுக்கு காரணத்தை சொன்னேன், கடனுக்கு காரணத்தை சொன்னேன், இழப்புக்கு காரணத்தை சொன்னேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைமை 24 நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டேன். சிலதை தாங்க முடியாது. என்ன தெரியுமா? குடும்ப உறவுகளிலே ஏற்படுகிற சலசலப்பு, the friction in relationship. குடும்ப உறவுகளிலே இருக்கிற பெற்றோரை கேட்டால் எதுக்கு தான் பிள்ளைங்களை பெற்றோம், மனைவியை கேட்டால் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணோம், புருஷனை கேட்டால் ஐயோ என்னால் முடியவே இல்லை பாஸ்டர். எல்லாருக்கும் என்ன இருக்குது? உறவுகளிலே மிக அதிகமான ப்ரெஷர்ஸ் இருக்குது, அதிகமான கஷ்டம் இருக்குது. என்ன செய்யனே தெரில. உறவுகளில் ஐக்கியம் இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. நான் ஒரு பக்கம் இழுத்தா நீ இன்னொரு பக்கம் இழுக்கிற. எங்கே போய் வண்டி சேரும்? எங்கேயுமே போகாது. நான் மெட்ராஸ் போகலான்றேன், நீ கோயம்புத்தூர் போகலான்ற. நீ மெட்ராஸ்க்கு இழுக்கிற, நான் கோயம்புத்தூருக்கு இழுக்கிறேன். வண்டி எங்கே நின்றுக்கிட்டு இருக்கு? காட்பாடியில் இங்கிட்டும் அங்கிட்டுமா என்ன செய்யுது? வண்டி நடுவில் பிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. வாய் ஏன் குடும்ப உறவுகளில் ரிலேஷன்ஷிப்ஸில் இவ்வளோ பிரச்சனை? அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கும். நல்ல கவனி. இப்போ ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னா, வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஒரு நல்ல உறவு இல்லை. எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிறதே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் விளங்குறது இல்லை, அவங்க சொல்கிறது தான் சொல்கிறாங்க என்று உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்குன்னா, பிள்ளைகளே நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறேன். இது எங்கே ஆரம்பமாக இருக்கிறது? எதனால இந்த உறவுகள் அவ்வளவு நேசிச்ச பிள்ளை, அவ்வளவு நேசிச்ச அம்மா அப்பா? நான் என்னோட தாயை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு நர்ஸ். நாங்கள் அவங்க டியூட்டியிலேருந்து வந்த உடனே முதல்ல போய் செக் பண்ணுறது அவங்களோட பாக்கெட்டுக்குள்ளே தான். ஏன்னா அன்றைக்கி எத்தனை குழந்தை பிறந்திருக்கோ, அதுக்கு என்னென்ன சாக்லேட் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அத்தனையும் அந்த பாக்கெட்டில் போட்டு வருவாங்க. எங்கள் அம்மா ஒரே ஒரு சாக்லேட்டை உரித்து சாப்பிட்டனால நான் பார்த்ததே இல்லை. ஆனால் என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நான் எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டுருக்கேன். சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அவ்வளவு நேசித்த தாய். ஆனால் அப்படி நேசித்து தியாகமாய் பிள்ளைகளை வளர்க்கிறோம். எங்கே ஆரம்பிச்சுது இந்த சிக்கல்? எங்கே ஆரம்பிச்சுது? என் மருமக தாங்க காரணம், என் அப்படி சொல்லிடாதீங்க. அங்கே தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் டிப்ரெஸ்டாக 24 முடிச்சிடுவீங்க. அதுக்கு யாரோ ஒரு நபர் காரணம் இல்லை, நானும் நீங்களும் திறந்து விட்ட கதவு தான் காரணம். ஏன் உனக்கும் பெற்றோருக்கும் நல்ல உறவு இல்லை? காரணம் சொல்கிறேன். உனக்கும் உன் பரம பிதாவுக்கும் எப்பொழுது நல்ல உறவு இல்லையோ, அப்பொழுது உனக்கும் உன்னுடைய குடும்பத்திலே தேவன் உனக்கு தந்த உன் பெற்றோருக்கும் நல்ல உறவு இருக்கும் என்பதை எதிர்பார்க்காதே. அப்பா அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், உன் பிதாவை தேவன் விரும்பாத காரியங்களை நீ செய்யும்போது உன் பெற்றோர் உன் தேவனுடைய சத்தமாய் கடினமாய் கடிந்து கொள்ளுதலாய் கசப்பாய் தங்களை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை தேவன் உண்டாக்குகிறார். பிள்ளைங்க உங்கள் பெற்றோருடைய கசப்பிலே கடிந்து கொள்ளுதலிலே உனக்கும் உன் பிதாவுக்கும் உனக்கும் உன் தேவனுக்கும் இருக்கிற உறவை சீர் செய்து பார். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒத்தே வரலைங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னுடைய மணவாளன் என்ன சொன்னாலும் நீ கேட்காத போது உன் மனைவி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. என் கணவன் என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கலைங்க. ரொம்ப காயப்படுத்துகிறாரு, ரொம்ப கோவப்படுத்துகிறாரு, எல்லாத்துக்கும் திட்டுறாரு. காரணம், உனக்கும் உன் மணவாளனுக்கும் உண்டான உறவிலே
There's something somewhere not right. மனைவிகளே, நான் சொல்றேன், ஓ கணவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை மாறாததற்கு காரணம் தேவனுக்கு முன்பாக உன் வாழ்க்கை நேராகவில்லை. தேவனுக்கு முன்பாக உன் வாழ்க்கை சீராகவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிய உன் செவிகள் திறக்காததினாலே, தேவன் பேரிலே உன் அன்பு முழுமை அடைய முடியாததினாலே, உனக்கும் உன் கணவனுக்கும் அல்லது உனக்கும் உன் மனைவிக்கும் உள்ள உறவு எப்படி நிற்குது? பிஞ்சு நிற்குது. சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன், 80 வயசானாலும் எத்தனை வருஷம் ஒரே வீட்டில் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்தும் ஒரு அன்பு இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் ஒரு அன்பு இல்லை. போய் சேர்ந்தா எப்போ போய் சேரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா ஈகரா. எப்போ போய் சேர்ந்தா நம்மளா கொஞ்ச நாளாவது பிள்ளைங்களோட ஒரு நிம்மதியாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இதுக்கு முடிவு இது இல்லை. உன் வாழ்க்கையை தேவனோட சீர் செய்துப்பா. Your connection with your eternal God, உனக்கும் உன் தேவனுக்கும் இருக்கிற உறவுல பிரச்சனை இருந்தா நிச்சயமா உனக்கும் உன்னுடைய துணைக்கும் பிரச்சனை இருக்கும். எழுதி வச்சுக்கோ. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. நான் சொன்னேன், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க பிரச்சனையில் பிள்ளைங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்க பிரச்சனையில் பெற்றோர் என்ன செய்யணும்? பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற பிள்ளைங்கள நீங்கள் சின்ன வயசுலேயே நல்லா கொஞ்சி நல்லா தடவி முத்த கொடுத்து எல்லாம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்தோடனே உங்களுக்கு ரொம்ப மனசோர்வு உண்டாகும். எல்லா வீடுகள்லையும் இது நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? எந்தெந்த குடும்பத்திலே நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துவதற்கு நமக்கு கடினமாக இருக்கும், அந்த வீடுகளிலெல்லாம் பிள்ளைகள் உங்களை கனப்படுத்த மறுப்பார்கள். உங்கள் பெற்றோரை அது உங்கள் பெற்றவங்க மாத்திரம் இல்லை, யோர் இன்லாஸ் உடைய மாமனார் மாமியார் சேர்ந்து, அது கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும், அவர்களை நீங்கள் உதாசீனம் பண்ணுவது, அவமரியாதை செய்வது உங்கள் வாழ்க்கையிலே பழக்கமாக இருந்தால் நீங்கள் இன்றைக்கி டேட் போட்டு எழுதிக்கோங்க. யூ ஹவ் ஆல்ரெடி ஓப்பன் அ டோர். நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை உன் பிள்ளை உன் கூட சின்னதாக இருக்கனால நீ சொல்ல பேச்சை கேட்டு நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், உன் பிள்ளை உன்னை மதியாமல் உனக்கு வெட்கம் தேடி தரும். எந்த குடும்பத்திலே பெற்றோருக்கு மரியாதை இல்லையோ, பெற்றோருக்கு கனம் இல்லையோ, அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு வெட்கம் கொண்டு வரும். நீங்கள் எந்த காரணமே சொல்ல வேண்டாம். உங்கள் மாமியார் எப்படிப்பட்ட மாமியாராக இருந்தாலும் சரி, அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. சீரியஸாக சொல். எப்படிப்பட்ட மாமியாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மருமகளாக இருந்தாலும் சரி, நேசிக்க உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாமே கனெக்டட், எல்லாமே ஒன்றுக்கொன்று எப்படிப்பட்டதாக இருக்குது. உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, வந்த மருமகளை உன் மகளை காட்டிலும் ஒரு படி நேசி, வந்த மருமகனை உன் மகனை காட்டிலும் ஒரு படி நேசி. இது எல்லாமே இன்டர்லிங்க்ஸ். இது எல்லாத்தினாலும் நமக்கு பாதிப்பு வரும். உன் பெற்றோர் என்ன செய்தாலும் அவர்களை நேசிக்க, அவங்களை கனப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கடினமாக உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் பேசுவீங்கன்னா, அப்படிப்பட்ட பழக்கம் உடையவங்களாக இருப்பீங்கன்னா, அவங்கள காயப்படுத்தி அவங்க வாயை நீங்கள் மூடுவீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் உங்களை காயப்படுத்தி உங்கள் வாயை மூடும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் நடக்கும். உன்னோட மாமியாருக்கு இந்த வருஷம் முடிய போகுது, உங்களோட கடமைகளை செஞ்சிட்டிங்களா? எத்தனை பேர் செஞ்சீங்க? உங்கள் பெற்றோருக்கு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுறீங்களா? அப்பா அம்மா தான் செய்யணும், அப்பா அம்மாவே செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. நீ குடும்பமாயிட்ட, உன் கடமைகளை செய். அவங்க உன்னை நேசித்தாலும் சரி, தூஷித்தாலும் சரி, உனக்கென்று தேவன் கொடுத்தவர்களை நீ கனமாய் எண்ணுவாயானால் உன் பிள்ளைகள் உன் வழியிலே நடப்பார்கள்.
அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்து போகலாம். நல்ல கவனி. இப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய சொந்தம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, ஏகப்பட்ட காரியம் இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பர்டிகுலர் காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நன்றாய் கவனியுங்க. நம்ம கூட இருக்கிற, அது சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராவது இருக்கட்டுமே, ரொம்ப டார்ச்சரஸாக அல்ல ரொம்ப சுயநலமாக இல்லை ரொம்ப ஒரு பிசாசின் தொந்தரவு இருக்கிற அளவுக்கு ஒரு தொந்தரவாக இருக்காங்களா? என்ன செய்யலாம்? அப்படியே பிச்சு பிடுங்குற மாதிரி யாரோ அது நம்ம கூட இருக்காங்களா? என்ன தாங்க இதுக்கு பண்ணுறது? எதனால? ஏன் இப்படி நடக்குது? சில நேரத்திலே நம்ம குடும்பத்தில் பிசாசினோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் தொந்தரவுகளினாலே, நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் பிள்ளைகள் பிசாசின் தொந்தரவுகளிலே உட்படுறாங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க யாருக்காவது பிசாசு தொந்தரவு இருக்கா? உங்க கூட பிறந்தவங்க யாருக்கா பிசாசு தொந்தரவு இருக்கா? எங்கே ஆரம்பிச்சிச்சு? எங்கே திறந்து விட்டீங்க? என்ன கதவை திறந்தனால உங்கள் பிள்ளைங்க பிசாசு அடிமைகளாக இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, when this influence starts, நீ உட்கார்ந்து நல்ல கவனிங்க. இப்போ தேவன் எனக்கு கொடுத்த உறவுகள் எல்லாமே தேவன் என்னை நம்பி அவர்களை எனக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு வழிகாட்டுவேன், தேவ பாதையிலே அவர்களை கொண்டு போவேன் என்று என்ன நம்பி அவங்கள தந்திருக்கிறார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தீமையை பார்க்குறேன். உடனே நான் என்ன பண்ணுறேன்? நானே போய் ஒரு சேரை போட்டு ஜட்ஜாக உட்காந்து, ஐயப்பா இவ பேசுகிற மாதிரி போய் பேசின ஆளை நான் பார்த்ததில்லை. உட்கார்ந்து கொண்டு, சங்கீதம் 50 சொல்லுகிறது, நீ உட்கார்ந்து கொண்டு உன் சகோதரிக்கு விரோதமாய் உன் சகோதரனுக்கு விரோதமாய் நீ தீமை பேசுகிறாய், நானும் அப்படி செய்வேன் என்று நீ நம்பினாய். நோ. நல்லா கவனிங்க. நமக்கு தேவன் கொடுத்த உறவுகளுக்கு விரோதமாய் அவதூறை நீங்கள் பரப்புவீர்களானால், உன் தங்கச்சியை பற்றி நீ தப்பாக பேசுவனா, நான் சொல்கிறேன் உன் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பிசாசு உள்ள வந்துருச்சு. உன் நண்பனை பற்றி அவனோட குறைவை நீ இன்னொரு ஆளுக்கு சொல்லுவனா, ஏற்கனவே உன் வாழ்க்கைக்குள்ளார ஒரு பிசாசு உள்ள வந்துருச்சு. அது உன் பிள்ளைக்குள்ளே வந்திருக்கலாம், உன் புருஷனுக்குள்ளே வந்திருக்கலாம், அது யாருக்குள்ளேயாவது வந்திருக்கலாம். குறைவுகளை மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி ஏமாத்துனாங்க, அப்படி பேசுனா, அப்படி அடித்தான், அப்படி குடித்தான், இப்படி போய் பேசுனா, இப்படி நீங்கள் அவதூற பரப்புறீங்க பார்த்தீங்களா? அப்பொழுது ஒரு கதவு திறக்கிறது, ஒரு பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளாய் வருகிறது. தேவன் நம்மை நம்பி நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் நம்முடைய வாயை நாம திறக்கும் போது அது நமக்கே தீமையாய் வரும். எத்தனை பேர் அப்படி பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையை திறந்து விட்டீங்க? உங்கள் பிள்ளைகள் இன்று பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? பிசாசின் பிடியில் இருக்காங்களா? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு உட்காந்து கொஞ்சம் கவனிங்க. சில நேரத்தில் மூணாவது வீட்டில் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்வோம்? சப்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு விரோதமாக? என் கூட பிறந்த தங்கச்சிக்கு விரோதமாக மூணாவது வீட்டில் இருக்கிற அக்காவோட சேர்ந்து என் தங்கச்சியை நான் தப்பாக பேசிகிட்டு இருப்பேன். பிசாசும் வீட்டுக்குள்ளே வந்தே ஆகும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிற சத்தியம்? உன் தம்பி குடிகாரன்தான், ஆனால் உன் தம்பியை தூக்குவதற்கு தேவ பாதத்திலே நீ முழங்கால் படிய வேண்டுமே தவிர, அதுக்கு நீ யாரோ ஒரு நாளாவது ஆள்கிட்ட போய் உன் தம்பி மோசமானவேன்னு சொல்லுவனா, உன் வீட்டுக்குள்ளாய் பிசாசு வந்து உட்கார்ந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? உனக்கு தேவன் தந்தவர்களை நீ மிக முக்கியமாக பாராட்டணும். ஒரு வைராக்கியம் வரணும். ஏன் சொந்தம், ஏன் ரத்தம், என்னோடவங்க. அவங்க இன்னைக்கு உனக்கு தீமை செய்யலாம்,
அவங்க உனக்கு விரோதமாக நிற்கலாம், அவங்கள விட்டு கொடுக்காத, அவங்களுக்கு விரோதமாக பேசாத. தேவன் உன்னை ஒரு வாசலாய் வைத்து நித்திய ஜீவனுக்கு போவதற்கு அவர்களுக்கு வேற வழி இல்லை. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சேர்ந்து உட்காந்து இன்னொரு தங்கச்சிக்கு விரோதமா இன்னொரு அக்காவுக்கு விரோதமா பேசாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வரும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிசாசு வரும். இப்போ ஓகே, யாருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கா, அதையாவது கொண்டு போய் ஓட்டிடலாம். எனக்கே பிசாசு பிடிச்சா என்ன பண்ணுறது? நிறைய பேருக்கு இன்னைக்கு நமக்குள்ளேயே அந்த பொசிஷன் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நல்லா யோசிக்க முடியல, படுத்தா கெட்ட கெட்ட கனவாக வருது, பாம்பாக வருது, பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்குது, துரத்துற மாதிரி இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஏன் உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், உங்களுக்கே தெரில. யூதாசுக்குள்ளார ஒன்று அப்படி தான் போச்சு, அவனுக்கே தெரில. ரொம்ப நல்லது செய்கிறமான்னு நினச்சி வேக வேகமாக போய் வேதம் சொல்லுகிறது அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசிக்கிறேன். லூக்கா 22:3. லூக்கா 22:3. ஒருவனாகி ஸ்காரியோத் என்னும் மறுபேறு கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஐயா, அவன் தேவனோட சீஷன்க. தேவன் தெரிந்து கொண்ட, எனக்கு என் பின்னாடி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவர் தன்னை அவனுக்கு காண்பித்தவர். அவனுக்குள்ள என்ன புந்துச்சு? எப்படிங்க ஒரு ஊழியக்காரனுக்குள்ள பிசாசு பூருமா? ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு பூருமா? பூரும். எப்போ சொல்லுங்க, எப்போ தேவன் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய மென்டர்ஸ், உனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற என்ன சொல்றது, வேத போதகருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற, உன்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் உன் இருதயம் துளிர்க்கிறதோ, அவர்களுக்கு விரோதமாய் உன் சத்தம் எழுகிறதோ, அப்பொழுது சாத்தான் உனக்குள்ளாய் புகருவான். நன்றாய் கவனியுங்கள். சாத்தான் உனக்குள்ளாய் புகர்ந்ததற்கு காரணம், ஒருவேளை நீ கூட பேசாம இருந்திருக்கலாம். யாராவது ஊழியக்காரங்களை குறித்து தவறா சொன்னதை காதை திறந்து கேட்டியா? பிசாசு உனக்குள்ளாய் புகருவதற்கு நீ கதவை திறந்திருக்கிற. பி அலர்ட், ஐ டெல் யூ. உன்னை நடத்துகிறவர்கள் உன்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்களுக்கு விரோதமா கூடி உட்கார்ந்து பேசுறீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க யார் பேச மாட்டீங்க, நான் நம்புறேன். பேசுவீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ளார சாத்தானுடைய உட்புகுதல் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஊழியக்காரங்களுடைய குறைவுகளை நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்கன்னா உனக்குள்ளார சாத்தான் உள்ள வருவான். யூதாஸ்குள்ள அப்படி தான் வந்தா. பி அவேர். இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ். அறிவின்மையினால் சங்காரமாயிடாது. நான் பாஸ்டர் இது கூட பண்ண மாட்டாரா, அதை கூட பண்ண மாட்டாரா, இது கூட தெரியாதா? வேண்டாம், உள்ள வந்துடுவான். உன்னை நடத்துகிறவர்களுக்கு முன்பாக அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளுக்கு, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க கதைக்கு நீங்கள் நியாயம் சொல்லவே வேண்டாம், அது தேவன் பார்த்துக்கொள்வான். அது செய்யாதீங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்ல தேவன் உங்களை கூப்பிடலை, செய்யாதீங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் உங்களை கூப்பிடலை, அதை செய்யாதீங்க. அது ஒரு அசுத்த ஆவி, அவன் உனக்குள்ளே வரும், உன்னை அழிக்கும். உன்னை அழிக்கும் வரைக்கும் அது சும்மா இருக்காது. இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ளார் அப்படிப்பட்ட தாக்குதலில் நிறைய நேரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களால் திறந்து வார்த்தை கேட்க முடியாது. ஏன்னா ஒரு பிசாஸ் அவனுக்கு தாவீது சொல்கிறான், எனக்கு விரோதமாக குளிப்பறிச்சான், அவனுடைய வலது பார்சத்திலே சாத்தான் நிற்பானாக. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நீ எழும்பாது. உனக்கு உன்னுடைய வலது பார்சத்திலே சாத்தான் நிற்பான்.
சரி, சொல்லி முடிக்க போகிறேன், கடைசியாக கவனி. சரிங்க, இதெல்லாம் நான் கவனிக்கிறேன், இதெல்லாம் நான் யோசிக்கிறேன், இது எல்லாத்துக்கும் என்னை ஒப்பு கொடுக்குறேன், மாத்திரத்துக்கே நான் பிரயாசப்படுறேன். ஆனாலும் என் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவே இல்லையே. அப்படி என்ன குடும்பம் செஞ்சுட்டேன்? நான் கேட்குற சின்ன காரியங்கள் கூட நடக்கலையே, சின்ன ஆசைகள் கூட எனக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, கவனி. ஏன் ரொம்ப அன்கண்டிஷனல், ஒரு காரணம் இல்லாத பாதை கடினம், ரொம்ப வருஷ கணக்காக என்ன காரணம்னே தெரில, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் எல்லா கதவுகளும் பூட்டி இருக்கு, எல்லா கதவுகளும் ஏன் பூட்டி இருக்கு? எனக்கு இந்த கேள்வி என் ஊழியத்தில் ஏன் கதவுகள் பூட்டி இருக்கு, ஏன் கதவுகள் பூட்டி இருக்கு, நான் கேட்டுட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் பூட்டி இருக்கு, ஏன் பூட்டி இருக்கு, என் ஊழிய கதவுகள் பூட்டிருக்கு, காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கு விரோதமாய் கதவுகள் பூட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? செழிப்புக்கு விரோதமாய் உங்களுக்கு என்ன சம்பாதிக்கலையா, ஓடலையா? ஏன் இவ்வளோ சம்பாதிச்சு ஒரு வீடு கட்ட முடியாதா? ஏன் கட்ட முடியல? கதவுகள் பூட்டி இருக்கு. வாழ்க்கையில் அடிப்படைகளுக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறோமா? தாவீதை தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நல்ல கவனிங்க. தாவீதோட வாழ்க்கையில் அவன் மேலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார், நீ தான் அடுத்த ராஜா. சிங்கத்தை கொன்றான், கரடியை கொன்றான், கோலியாத்தை கொன்றான். ஆனால் சவுலுக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடுறான். எல்லா கதவும் பிடிக்க, வீட்டுக்கு போக முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, மனுஷன் மாதிரி வாழ முடியாது, குற்றவாளி போல வாழ வேண்டிய சூழ்நிலைமை. எல்லா கதவுகளும் மூடி இருக்கிறது. உன் வாழ்க்கையிலே கதவுகள் திறக்க வேண்டுமா? அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்க வேண்டும். தாவீது போய் ஒரு நாள் சவுலுக்கு முன்பாக சொன்னான், ராஜா, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம், இந்த கோலியாத்தை ஏமாத்திரம், ஒரு முறை நான் ஒரு சிங்கத்தை கொன்றேன், ஒரு முறை ஒரு கரடியை கிழிச்சேன், இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் ராஜா, அவன் தேவனுக்கு விரோதமா தூஷணம் பண்றான், இப்ப விடுங்க, நான் போய் அவனை கிழிச்சிட்டு வரேன். கிழிச்சிட்டான், கொன்னுட்டான். ரைட்டு. கோலியாத்தை கொன்றவனை பார்த்து சபை பாடினது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 14. அடுத்த நாளே அவனை ராஜாவாக்கி இருக்கலாமே. ஏன் ஆக்கலை? அவன் கோலியாத்தை கொல்லாததுனால ஆக்காம இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலம் ஆராதனையில் கேட்டோம், தாவீது சாகாததினால. நீ கோலியாத்தை கொன்றாய், ஆனால் தாவீதை கொன்றாயா? நீ அநேக பிசாசுகளை கொன்றாய். நீ நான் என்கிற சுகத்தை கொன்றால் மாத்திரம்தான் கதவுகள் திறக்கும். We are unable to die. இன்று என்னாலும் உங்களாலும் பல சூழ்நிலைகளிலே சாக முடியவில்லை. வார்த்தைகள் வலிக்கிறது, பார்வைகள் காயமாகிறது. ஏன்? இன்னும் கிரேசி உயிரோடு இருக்கிறேன். கிரேசி செத்தால் ஒழிய கதவுகள் திறக்காது. நீங்கள் செத்தால் ஒழிய உங்கள் ஜெபங்களுக்கான பதில் வராது. டை. உங்கள் சுயத்துக்கு சொல்லிகிட்டே இருங்க. நடந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் திட்டிகிட்டு இருப்பாங்க, எனக்கு அப்படியே இங்கே வரைக்கும் வரும். என்னை திட்டினா அமைதியாக இருந்துருவேன், வேறு யாரையாவது திட்டினா எனக்கு அப்படியே எப்பா இப்படி கூட இந்த வேர்டு சொல்லாதீங்க, அப்படியே போகும்போது கிரேசி தான் செத்துட்டாலே, எதுக்கு போகிறப்போ சொல்லாத. ஸ்தோத்திரம். கிரேசி சாகணும். சொல்லு, உங்கள் பேரை சொல்லி சொல்ல, நான் செத்தா மிகுந்த பலன் வரும், கதவுகள் திறக்கும். உங்களை மற்றவங்க குற்றப்படுத்தும் போது செத்துட்டதை காமிங்க. குவாய்ட்டா ஆர்கியூ பண்ணாதீங்க, பதில் சொல்லாதீங்க, எதிர்த்து கேட்காதீங்க. அவங்க யோகியமா, இது அதுவா, இது இதுவா, உங்க நியாயத்திற்காக பேசுவதற்கு என்று நீங்கள் மறுக்கிறீர்களோ அன்று நீங்கள் செத்து விட்டீர்கள் என்பதற்கு அதைவிட ஒரு நல்ல சான்று இல்லை. உங்கள் நியாயத்திற்காக பேசாதிருங்கள், செத்து விடுங்கள். தேவன் அத்தனை கதவுகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு